வணக்கம் வந்தனம் அண்ட் நமஸ்கார். வெல்கம் டு எனி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம எனி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய Q&Aக்காக ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், தமிழ் புதையல் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கொஞ்சம் தனியாக சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அதை நம்ம இன்றைக்கி இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கேள்வி என்னென்னா, பிற உயிர்களை தன்னுயிர் போல் எண்ணி பக்தி கொண்டு முக்தி அடையலாம் என்றால் பிறகு ஏன் மூச்சை பிடிக்க வேண்டும்? உடம்பை வருத்தி எடுத்து ஏன் வாசி பிடிக்கணும்? இலகுவா நீதாம்பா எல்லாம் இருந்து மனநிறைவோடு இருந்திருக்கலாமே, ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாரு. சரி, கேள்வி சரி. எந்த விதமான வித்தியாசமான ஒரு பயிற்சியும் நமக்கு தேவையில்லை. நம்ம மனநிறைவோட, இப்போ இந்த மன நிறைவுங்கிறது என்ன? அனைத்தும் இறை, எல்லாம் திருவருள் அப்படிங்கிறத உணர்ந்து பிற உயிரும் தன்னுயிர் போல் தான் அப்படிங்கிறத வெறும் வாய்மொழியாவோ வெறும் அறிவினுடைய இடத்துல இருந்தோ இல்லாமல் உள்ளார்ந்து உணர்ந்து நிற்கக்கூடிய அந்த ஒரு நேரம் வரும் பார்த்தீங்களா, அந்த தன்மை வரும் பாருங்க. அந்த தன்மை நமக்கு யார் ஒருவருக்கு கிடைக்க பெறுகிறதோ அவர்கள் அந்த நொடியே ஜீவன் முக்தர்களாக ஆகக்கூடியவர்கள். என் மனைவி, என் கணவர், என் பிள்ளை, என் உறவு, என் உற்றார், என் சுற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த என், நான் செய்தேன், என்னுடையது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு எண்ணம், இதெல்லாம் யார் ஒருவருக்கு இல்லாமல் போய் இன்பம் துன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரட்டை பாவம் யார் ஒருவருக்கு அழிகிறதோ அவர்கள் அந்த நொடியே ஜீவன் முக்தராக கருதப்படக்கூடியவர்கள். அவர்கள் எந்த பயிற்சியும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. சராசரியாக அவர்களுடைய வாழ்வை தன்னுடைய பெற்றோரோட, தன்னுடைய மனைவி மக்களோட, தன்னுடைய உற்றார் சுற்றத்தோட நல்லது கெட்டதுக்கு போயிட்டு அவர்களோடு சிரித்து, அவர்களோடு பேசி, அவர்களோடு மகிழ்ந்து, அவர்களோடு அழுது, அவர்களோடு அளவலாவி சராசரியான ஒரு வாழ்வை வாழ்ந்து இருந்து மரித்த ஒரு மனிதனாக இருந்தாலும் கூட மனதளவில் ஒருநிலைப்பட்ட மனதோடு அவர்கள் தன்னுடைய வாழ்வை வாழ்ந்தார்கள் என்றால், அனைத்தும் இறை என்ற தன்மையோடு அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால், இன்பம் துன்பம் சுகம் துக்கம் மகிழ்ச்சி வருத்தம்னு சொல்லக்கூடிய இந்த பாகுபாடு இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை சமநோக்கோடு யார் ஒருவர் வாழ்ந்தார்கள் என்றார் அவர்கள் ஜீவன் முக்தர்களாவர். அவர்கள் பிறவா நெறியை அடைந்தவர்களாவர். அவர்கள் இறந்த பின்னும் மீண்டு இன்னொரு உடல் எடுத்து வருவது இல்லை. இது உண்மை. இதுதான் நம்மளுடைய கலாச்சாரம். எல்லாமே நீங்கள் சமஸ்கிருத நூல் படித்தாலும் சரி, தமிழ் நூல் படித்தாலும் சரி, இதைத்தான் சொல்லுது. அனைத்தும் இறை, அனைத்தும் சிவம், அனைத்தும் பிரம்மம், அனைத்தும் திருமால், என்ன பேர் வேணாலும் வச்சுங்க, அனைத்தும் சக்தி ரூபமானது என்ன வேணாலும் வச்சுக்கங்க. அது அந்த இறையை சுட்டி காட்டுவதற்குண்டான ஒரு 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 உருவகப்படுத்த ஒரு பெயர், அவ்வளோதான். அதை கடக்கும் பொழுது பெயர் கூட இல்லாமல் இறைங்கிறதோட நின்றும். அந்த இடத்தையும் தாண்டும் பொழுது எதுவும் இல்லாமல் அவங்க சும்மா இருப்பாங்க. அந்த சும்மா அந்த மனோநிலையோடவே யார் ஒருவர் பயணிக்க பழகுகிறார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு வகையான பயிற்சியும் தேவைப்படுவது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அவர்கள் ஜீவன் முக்தர்கள். மீண்டு அவர்கள் பிறப்பு எடுப்பதில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். சரிங்களா? சரி, பிறகு எதுக்கு அதை எப்படி பண்ணுறது? அதை முதல்ல அதையும் பார்த்துருவோமா? ஆத்ம விசாரணை ஒன்று தான். ஏன்னா இவ்வளவு தூரம் நான் சொன்னது எல்லாமே எல்லாருனாலும் ஏற்றுக்க முடியாது. அது எப்படி அடித்தா தான் எனக்கு வலிக்குதில்லை, அவனை எப்படி நான் மன்னிக்க முடியும்? அந்த ஒரு கேள்வி கேட்போம். அப்போது அந்த நான் என்ற தன்மை இன்னும் எங்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதை நீங்கணும், ஒரு புரிதலுக்கு கீழே நம்ம வரணும்னா அதற்கு ஆத்ம விசாரணை, செல்ஃப் என்கொயரி அப்படிங்கிறது தான் ஒரே கருவி. எந்த ஆன்மீக நூட்கள் எடுத்தாலும் சரி, அது பக்தி மார்க்கமாக போனீங்கனாலும் சரி, வேத மார்க்கமாக போனீங்கனாலும் சரி, சித்த மார்க்கமாக போனீங்கனாலும் சரி, வேதாந்தத்தின்படி போனீங்கனாலும் சரி, உபநிடதங்கள் பற்றி போனீங்கனாலும் சரி, இல்லையா, சாத்திர நூட்கள் போனீங்கனாலும் சரி, தோத்திர நூட்கள் பண்ணி எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் சரி, மன அமைதி, மன ஒருநிலைப்பாடு, இறையும் தானும் ஒன்று தான், இறை தான் எல்லாமே. அதைத்தான் அவங்க திருப்ப சொல்லியிருப்பாங்க. அதான் சித்தர் நூட்களில் படிக்கும் பொழுது எல்லாரும் அந்த முதல் 10 பக்கத்தை விட்டுருவாங்க. இல்லை, இந்த ஞான மார்க்கத்திற்கு உண்டான அந்த நூட்களையுமே விட்டுருவாங்க. எல்லா நூட்கள்லையும் சித்தபெருமக்கள் அந்த யோகத்திற்கு உண்டான அந்த வழியை சொல்லியிருப்பாங்க. அந்த யோகம் கைகூடுவதற்கு மனப்பக்குவத்தை பற்றி பேசியிருப்பாங்க. அந்த யோகத்தில் நம்ம ஆட்கள் முதல்ல கையை வைப்பாங்க, ஆனால் மனப்பழக்கத்தை விட்டுருவாங்க. அப்போ அந்த மனப்பழக்கத்தில் சொன்ன அந்த முதல் 5 பக்கம் 10 பக்கம் என்னத்தை சொல்லுது? ஆத்ம விசாரணை தான் சொல்லும். இவர் எல்லாமே இறை தான், நீங்கிற ஒரு தன்மை இல்லை,
நான்கிற ஒரு தன்மையெல்லாம் இல்லை. அந்த அகம்பாவத்தை உற்று மலத்தை நீக்கு, அந்த இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னாலே மித்தது எல்லாமே தானாக அவங்க கை கூடிரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஒரு நிலை ஒருத்தர் விடாமல் எந்த வழியில் சென்றாலும் அந்த வழியில் அத்தனை பேருமே சொன்னது என்னது ஆத்ம விசாரணை செய், மனதை பக்குவப்படுத்து, ஒருநிலைப்படுத்து, அனைத்தும் இறை அப்படிங்கிற தன்மையில் நீ நில்லு. இங்கே இருக்கக்கூடிய அந்த மலம் அகற்றி, மும்மலம் என்னது ஆணவம் கண்மம் மாய், மலம் அகற்றி ஒருநிலைப்பாடோடு நின்று அனைத்தும் இறை தான், எல்லாம் சமநோக்கில் இருக்கக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்துக்க. இதை தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். யார் ஒருத்தர் இதில் ஜெயிச்சிட்டாங்களோ அவர்கள் ஜீவன் முக்தர்கள். அவர்களுக்கு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எந்த பக்கமுமே அவர்களுக்கு தேவையில்லை. ஸோ எடுத்த முதல் காலே அங்கே தான். சரி, இதை நான் விட்டுட்டேன். இதை இந்த அந்த முதல் 5 பக்கம் 10 பக்கத்தை ஆப்ஷனில் விட்டுட்டேன். ஆப்ஷன் ஏபிசியில் ஆப்ஷன் விட்டுட்டேன். அடுத்த ஆப்ஷனுக்கு போகிறேன். என்ன வரும் அடுத்தது? உடனே என்ன வரும்? யோக மார்க்கம். அந்த இடத்துல தான் மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் அப்படிங்கிறது எல்லாமே அந்த இடத்துல வரும். இந்த மூச்சு பயிற்சி பிராணாயாமம் அப்படிங்கிறதெல்லாம் வரும்பொழுது பார்க்கும்பொழுது அதன் வழியாகவும் நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி நிறுத்தி நம்ம இந்த உடலை விட்டு அந்த உயிர் அப்படிங்கிற தன்மையை பிரித்து வெளியெடுக்கும் பொழுது உண்மை நிலை அப்படிங்கிறது புரியும். இதுவும் ஒரு வழி. சரி, இதை நம்ம பண்ணுறோம். உடலை விட்டு உயிர் அப்படி பிரித்து எடுத்துட்டோம். உண்மை நிலை புரிஞ்சிருச்சு. ஓ, எல்லாமே மாயை தானா அப்படின்னு எல்லாமே புரிஞ்சிருச்சு. வெளியெல்லாம் போய் அண்ட வெளியெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. துரிய நிலை அப்படிங்கிறத அப்படி நம்ம உணர்ந்துட்டோம், அடைஞ்சிட்டோம். ஓ, இறைங்கிறது இதுதானா, எதுமற்ற ஒரு தன்மையா, இது இவ்வளோ சுகமாக இருக்கா, எல்லாமே புரிஞ்சிட்டோம். சூப்பர். திருப்பி உள்ளே இறங்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நடக்க போகிறதில்ல. சரி, நடக்குதுன்னே வச்சுக்குவேன். ஹைப்போத்தட்டிக்கல் சுச்சுவேஷன் நடக்குதுன்னே வச்சுக்குவோமே. ஏன்னா மனப்பக்குவம் இல்லாமல் இது எதுவுமே நடக்காது. சரி, ஹைப்போத்தட்டிக்கலாக நடக்குதுன்னே வச்சுக்கோமே. இன்றைக்கி தான் எல்லோரும் போய் பட்டனை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இங்கெல்லாம் அழுத்திட்டு வர்றீங்க இல்லையா? சரி, அப்படி என்னமோ நடக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போ போகிறீங்க, துரிய நிலை உணர்ந்துட்டீங்க, வர்றீங்க, இந்த உடலுக்குள்ளே வந்துட்டீங்க மறுபடியும். ஏன்னா துரியாத இந்த நிலையை அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது, போக மாட்டாங்க யாருமே. அப்போது இந்த உடலுக்குள்ளே திருப்பி வந்துட்டோம். கண்ணை முழிக்கிறீங்க. ஏதோ நம்மளுடைய மனசை சலசலப்படுத்துகிற அளவுக்கு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு காட்சி ரூபம் வருது. மனசு ஆஹா அப்படின்ட்டுருச்சு. பெண்ணாகும். துரிய நிலை போனது என்ன பயன் பெறும்? ஒரு பயனுமே இல்லை. துரிய நிலை போனதுக்கு உண்டான பயன் ஒரே நொட்டி பொழுதில் காணாமல் போச்சு. ஸோ முதல் பயிற்சி அப்படிங்கிறது என்ன? மனப்பக்குவம். என்ன நடந்தாலும் சரி, என்னுடைய மனசு அசையாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் முதல் பயிற்சி. ஸோ அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அவர் கேட்ட கேள்வி, மனசை பக்குவப்படுத்தி ஒருநிலைப்படுத்தினா போயிடலாம்ல, எதுக்கு மூச்சு பயிற்சி? அவசியம் இல்லை. அதைத்தான் நானும் சொல்கிறேன். இருந்தாலும் ஏன் பாதை பண்ணணும்? ஒரு வேளை, நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு வேளை எல்லாருக்குமே அந்த மனப்பக்குவம் இயற்கையாகவே வர்றதில்லை. எல்லாருமே வள்ளலாராக பிறக்கிறதில்ல, எல்லாருமே ரமணராக பிறக்கிறதில்ல, எல்லாருமே பெரியவராக பிறக்கிறதில்ல, எல்லாருமே இயற்கையாக பிறப்பிலேயே ஞானியராகலாம் எல்லாரும் பிறக்கிறதில்ல. அப்போது பாடம் படிக்கிறோம். படிக்கும் பொழுது இந்த பிறப்பிலேயே படித்ததற்குண்டான அனுபவம், அந்த உணர்வு நமக்கு தெரிஞ்சதுன்னா, ஓ, அப்போ இது எல்லாமே உண்மைதான் இல்லையா, அப்போ இதுதான், அப்போ அது உணர்வு ரீதியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு இடத்திற்கு வரும்பொழுது அப்போ தான் இந்த மூச்சு பயிற்சி, இந்த பிராணாயாமம் பண்ணி மூச்சு உள்ளே அடக்கி நிறுத்தி அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சு வரும். இப்போ இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, மனமும் மூச்சும் ரெட்டைப்பாம்பு மாதிரி. ஒன்றா மனசு அடக்கிறது மூலமாக மூச்சு அடக்கலாம், இல்லை மூச்சு அடக்கிறது மூலமாக மனசு அடக்கலாம். இப்போ இந்த ரெட்டைப்பாம்பில் நீங்கள் எதை வேணாலும் பிடிச்சிக்கலாம். முதல்ல ஆத்ம விசாரணையின் மூலமாக மனசு அடக்குனா மூச்சு அடங்கிடும். அப்படி இல்லைன்னா யோக பயிற்சி மூலமாக மூச்சு அடக்கும் போது மனம் அடங்கும். அப்போ அந்த இடத்துல இருந்து இப்போ மனப்பக்குவத்தோடு ஒருநிலைப்பட்டு நின்று அந்த மூச்சை பிடிச்சி நிறுத்தி நம்ம ஒரு ஒரு அமைதியான அந்த வாசியை பயன்படுத்தி மூச்சு அப்படியே அடக்கி நிறுத்தும் பொழுது உடல் மீது இருக்கக்கூடிய ஞாபகம் மறைஞ்சிருச்சு. அப்படியே மூச்சு அடங்கி நிற்கும் பொழுது இந்த உயிர் உடலை விட்டு இப்படி வெளியே வரும். அப்போது நம்ம படித்தது எல்லாமே முழுக்க அனுபவபூர்வமாக நம்ம உணர்ந்து பார்க்க முடியும். அப்போ அதெல்லாம் தாண்டி இந்த அனுபவங்கள் எல்லாமே அனுபவமாக மனசு பக்குவப்பட்டவனுக்கு தெரியாது. அவனுக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் வெறும் மாயையாக தான் தெரியும். ஏன்? அவனுக்கு தான் ஏற்கனவே தெரியுமே எல்லாமே மாயை தானே. அவன் அதை கடந்து போய்கிட்டே இருப்பான். நேராக போய் துரிய நிலை அடைவான். துரிய நிலை போனோன்னு அப்படியே இருப்பான். கொஞ்ச நாள் அவனுக்கு ஏதோ ஒரு சில விஷயங்கள் இங்கே கடமைன்னு அவன் நினச்சிருந்தானா அது முடிக்கிற வரைக்கும் துரிய நிலை போனாலும் திருப்பி வருவான், எல்லாம் சொல்லுவான், போதியா கிளம்புறையா அப்படின்னா அவ்வளோதான், துரியாது இதுதான். அதுக்கப்புறம் இந்த உடல் மேலே இருக்கக்கூடிய டையை ஒரு கட் பண்ணி விட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அவங்களும் வரமாட்டாங்க. ஸோ இது தேவையை பொறுத்து. நான் அப்படியே மனப்பக்குவத்தோடு இருந்துட்டு போகிறேன், எனக்கு எந்த பயிற்சி வேண்டாம், சந்தோஷம். இல்லை இந்த அண்டம் பெருசு, நான் நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது, எனக்கு புரியுது மாயை தானே.
மாயாவே இருந்தாலும் இங்கே நிறைய விஷயம் இருக்குது, சும்மா ஒரு சுற்றி பார்த்துட்டு தான் வருவோமே. இல்லை நான் படித்ததை வந்து உண்மைதானான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே, அதுக்கும் வழி இருக்குதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே. அப்போ அதற்குண்டான வழி. அப்போது தேவையை பொறுத்து தான் இங்கே எந்த ஒரு இதுவுமே, எந்த ஒரு கலையோ ஒரு வித்தையோ நம்ம பயன்படுத்துறது. தேவை என்ன அப்படிங்கிறது அப்படியே இல்லை, எது இல்லைனாலும் எனக்கு உண்மை நிலை புரிஞ்சிருச்சுன்னு இருக்கிறதும் ஒரு தேவை தான். அப்படி இல்லை, உண்மை நிலை புரியுது, இப்போவே பார்த்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும்ல, ப்ராக்டிக்கலாக பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி கிளம்புறதும் ஒரு தேவை தான். அப்போ எல்லாத்தையும் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் மூலர் பிரான் சொல்கிறார் தன்னுடைய கருக்கடை வைத்தியமார்னூரில், என்னுடைய குரு, என் நந்தி, அவர் வந்து எல்லாம் எனக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்து எல்லாம் மனசை பக்குவப்படுத்தி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு நிலை எழுதி கொடுத்ததுக்கப்புறம், மகனை போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. குளிகை போட்டு நான் அந்த 1008 அண்டமும் சுற்றி பார்த்தேன் நான் அப்படிங்கிறார். அதில் நடந்த நிகழ்வுகள் நிறையாத்த சொல்கிறார். சொல்லி முடிஞ்சு அந்த 1008 அண்டத்தையும் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் அவர் திரும்ப வந்து உடலுக்குள்ளே வந்தோடனே அப்புறம் நந்தியை பார்த்து சொல்கிறேன், சுவாமி இதெல்லாம் பார்த்தேன், ஆனால் வெறும் மாயத்தோற்றமாக தான் இருக்குது, இருந்து அழியக்கூடியதாக தான் எல்லாமே இருக்குது, இங்கே ஒன்றும் பெருசாக ஒன்றும் நிலச்சி நிற்கிற மாதிரி ஒன்றும் இல்லையே சுவாமி, இத்தனை காட்சி ரூபங்கள் பல ரூபமாக தெரிஞ்சாலும் கூட எல்லாமே இருந்து அழியக்கூடியதாக இருக்கே சுவாமின்னொன்னே நந்தீஸ்வரர் சொல்லுவாராம், சரி இதுதான் கடைசியாக உனக்கு வச்ச டெஸ்ட், இதுதான் பாஸ் பண்ணிட்டேன், இனி பேசாமல் அமைதியாக எந்த எண்ண மாற்றமும் இல்லாமல் அப்படியே அமைதியாக உட்கார் அப்படின்றவார். அப்படியே சமாதி கொண்டுருவார் மூலர் பிரான். இது யார் சொல்கிறது? மூலர் பிரானே சொல்கிறார். அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் மாயதான் இல்லை, ஸோ போய் தான் பார்ப்போமே. தேவையை பொறுத்து தான், நீடு தான். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு ஜீவன் முக்தராக இருக்கக்கூடியவர்களுக்கும் இதுபோல் இருக்கக்கூடிய அனுபவங்கள் ஏற்படும். அதை அவங்க பற்றி பேசிக்க மாட்டாங்க, அதை பற்றி அவங்க ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா மனசு ஒருநிலைப்பட்டு பேசாமல் அமைதியே இருந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த காஸ்மிக் டேட்டா நமக்குள்ளே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அவங்க அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க, பேசிக்க மாட்டாங்கிறதுனால அது அவங்களுக்கு அந்த உணர்வுகள் மூச்சு அடக்கி நிறுத்துவது மூலமாக என்னென்னலாம் உணர்வுகள் ஏற்படுதோ அது அவர்களுக்கு இயற்கையாகவே ஏற்படும். ஸோ இந்த 2 வழியில் எதை பின்பற்றினாலுமே இங்கே ஏற்படக்கூடிய அனுபவங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். 2 பேருமே அதை பற்றி பெருசாக பேசிக்க மாட்டாங்க, அவ்வளோதான். அதுதான் அவர்களுடைய அந்த மனோநிலையினுடைய பக்குவத்தை குறிக்கிறது. ஸோ இது இருந்தால் அது தேவையா, அது இருந்தால் இது தேவையா அப்படின்னு இல்லை, 2மே தேவை. இருந்தாலும் அது என்னுடைய என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்துன்னு எடுத்துகிட்டு போய்க்க வேண்டியது தான், அவ்வளோதான். சரிங்களா? ஏன்னா பெரியவராகட்டும், ரமணராகட்டும், இல்லை வள்ளலாராகட்டும், இல்லை பெரிய சித்தபுர மக்களாகட்டும், யோகியர்களாகட்டும், ஞானியர்களாகட்டும், எல்லாருமே அதை பயிற்சி பண்ணியிருக்காங்க. 2யுமே பயிற்சி பண்ணியிருக்காங்க. ஆத்ம விசாரணை தான் ஃபஸ்ட்டு கால் மனப்பக்குவத்துக்கு தான் வைப்பாங்க. அடுத்து இது போல் இருக்கக்கூடிய மூச்சு பயிற்சி செஞ்சு எல்லாத்தையும் உணர்ந்து பார்த்து துரிய நிலையும் சோதித்து பார்த்துட்டு வந்து இருக்கிற நாள் வரைக்கும் இருந்துட்டு டாட்டா பாய் அப்படின்னு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் இது 2ம் முக்கியம் அப்படிங்கிறத நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட்? ஸோ இதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.